ஹாய், திஸ் இஸ் இர்ஷத் ஹியர். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 2 ஹாலிவுட் மூவிஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்ட்லி எனக்கு தெரிஞ்ச ஹாலிவுட் சம்ஹவ் லைக் ஆஃப் ட்ராக்கில் இருந்துச்சு. ஸோ இந்த 2 ஃபிலிம்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பர்சனலி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து ரெபல் ரிட்ஜ். ஸோ ரெபல் ரிட்ஜ் வந்து ஒரு ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆரன் பியர் வந்து இதில் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. டெரி ரிச்மண்ட் அப்படிங்கிற ஒரு ரோலில் லீட் ஒரு ஃபார்மர் மெரைன் அப்படிங்கிற ஒரு ரோலில் நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது வந்து ஜெர்மி. ஸோ இவர் தான் வந்து டைரக்டர், ரைட்டர், ப்ரொடியூசர் அண்ட் எடிட்டர் எல்லாமே இவர் தான் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இட் இஸ் ப்ரிட்டி ஒர்த் இட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் வந்து அவர் போட்டிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ கதை ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான். அதாவது லீட் ரோலான டெரி வந்து அவரோட கசின் வந்து ஏதோ ஒரு ட்ரக் கேஸில் மாட்டிடுறாரு. இட் இஸ் அ பெட்டி கேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து பெயிலில் எடுக்கிறதுக்காக வந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஸோ அங்கே என்ன நடந்துச்சு, அவரோட கசினை வந்து பெயிலில் எடுக்க முடிஞ்சா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இந்த ஒரு ஒன்லைனை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 hours 45 minutes பக்கம் வந்து கதை ஓடுது. பட் எங்கேயுமே உங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 லேகோ இல்லை ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு அன்இன்ட்ரெஸ்டாக போகும் அப்படின்னே சொல்லவே முடியாது. ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபிலிம், அதாவது அந்த ஸ்டார்டிங்கே வந்து அவரை வந்து எப்படி வந்து போலீஸ் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி அதுவே எப்படி வந்து ஃபியூட் ஆகுது, அந்த ஃபியூட் வந்து எப்படி வந்து எண்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க. அந்த கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இது வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், லிட்ரல் கமர்ஷியல் ஃபிலிம். But it has all the politics placed inside, which is placed well. And also வந்து அந்த ஊரில் இருக்கிற லாவாக இருக்கட்டும், போலீஸ் எப்படி வந்து ஒரு பிளாக் பர்சனை வந்து இன்னும் எப்படி ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு போலீஸ் வந்து அந்த இருக்கிற அந்த கவுண்டியை வந்து எந்த மாதிரியான கரப்ஷன்லாம் அவங்க பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உள்ளடங்கின ஒரு படமாக வந்து கொடுத்துருந்தாங்க. வெறுமனே வந்து கமர்ஷியலாக மட்டும் இல்லாமல், இது கமர்ஷியல் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நமக்கு அது பார்க்க அப்படி தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா நிறைய எலிமெண்ட்ஸ், எஸ்பெஷலி அந்த லைக் சம் ஸ்லோ மோஷன் ஷாட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹீரோ வந்து அவர் வந்து ஒரு ஃபார்மர் மெரைன் அப்படின்னு வர அந்த இன்ட்ரடக்ஷன் சீனாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. லைக் ஹாலிவுட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஊரில் பார்க்குற அந்த ஒரு பில்டப் சீன்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியே ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த படத்தை கொஞ்சம் லைக் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour பார்த்ததுன்னு இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து நம்ம எடுத்தால், அதாவது தமிழில் எடுத்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இதில் முக்கியமாக இந்த படத்தை கம்ப்ளீட்டாக தூக்கிட்டு போகிறதே வந்து ஆரன் பியர் தான். அவரோட ஆக்டிங் வந்து அவ்வளோ சட்டிலாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அவரோட ஐஸ் அண்ட் அந்த கான்டாக்ட், அவர் ஹிஸ் ஐ ஸ்பீக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன எமோஷன் வந்து எமோட் பண்ணுதோ அவரோட ஐயே வந்து எமோட் பண்ணுது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட பெரிய பலமாகவே இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் த சைடு காஸ்ட்ஸாக இருக்கட்டும், எஸ்பெஷலி வந்து போலீஸில் ஒரு வில்லன் நடிச்சிருப்பார், அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஆக்ஷன் தான். அண்ட் லைக் ஸ்டார்டிங் இன் த சென்ஸ் ஒரு 1/2 hour அந்த ஸ்டோரி செட் ஆனதுமே வந்து ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா லைக் எல்லாமே நம்புகிற மாதிரி இருந்துச்சு. எதுவுமே வந்து மேபி இஃப் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபிசிக்காலிட்டி அப்படிங்கிறது மாதிரி
நாலும் அதை வந்து ஓவர் டூ பண்ணல. லைக் லைக் எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரியோ இல்லை வந்து சில சில ஹாலிவுட் ஃபிலிம்ஸே அதை வந்து ஓவர் டூ பண்ணுவாங்க. லைக் அந்த 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 ஃபைட் சீக்வன்சஸ்லாம் வந்து கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி பண்ணுவாங்க. பட் இதில் வர ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே வந்து நல்லா நல்லா பிளான் பண்ணியிருந்தாங்க. அட் த சேம் டைம் வந்து அதை நம்புகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த பர்சன் வந்து அவர் வந்து அதனால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த படத்தில் குறையே இல்லை அப்படின்னா லைக் மேபி த லென்த் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அந்த அந்த லைன் வந்து ரொம்ப சின்ன லைன் அப்படிங்கிறனால அண்ட் அந்த ட்விஸ்ட்ஸுமே வந்து உங்களால் வந்து லைக் உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஏலியனேட்டடாக இருக்கிறதுக்கான ரீசன் வந்து அங்கே இருக்கிற லாவோ இல்லை அங்கே இருக்கிற வந்து அந்த சிக்கல்களோ புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபிலிமை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் அந்த போலீஸ் ப்ரூட்டாலிட்டி அண்ட் அந்த ஒரு லைக் எக்ஸாம்பிள் ஒரு பிளாக் பீப்புளை வந்து எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் மற்றபடி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அதுக்கப்புறம் அந்த 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 லா வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் மட்டுமே கொஞ்சம் உங்களுக்கு ஏலியனேட்டடாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதெல்லாமே வந்து உங்களுக்கு பெரிய ஃபேக்டர்ஸாக தெரியாது படம் பார்க்கும்போது. ஆஸ் ஐ செட் the treatment of the film is really good அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ், தட்ஸ் மை டேக் ஆன் ரெபல் ரிச். அடுத்த படம் வந்து பிளிங்க் ட்வைஸ். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ஏன் புதுசாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது வந்து ஜோயே கிராவிட்ஸ். ஸோ இவங்க வந்து பேட்மேன் எல்லாம் வந்து இதாக நடித்தாங்க, கேட் உமனாக நடித்தாங்க. அண்ட் ஆல்சோ லைக் ஷி ஹஸ் ஒர்க்ட் இன் அதர் ஃபிலிம்ஸ். ஸோ இது வந்து இவங்களோட டைரக்ஷனல் டெபியூட். இந்த படம் வந்து இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ஸோ இதே மாதிரியான ஒரு சில ஃபார்மேட்ஸில் இதுக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்தாலும் லாஸ்ட் இயர் கூட வந்து த செஃப் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது அந்த டைட்டில் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. அதுவுமே வந்து இட் ஷோஸ் லைக் ஹவு ரிச் லைக் எப்படி சொல்கிறது, த சிஸ்டம் அப்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹவு த ரிச் அப்யூசஸ் த சிஸ்டம், அது வந்து ரொம்பவே நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே பேஸ் பண்ண ஒரு தீம் தான் அது. பட் இன் அ டிஃப்ரெண்ட் the theme is different and also the treatment is different. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு டரண்டினோவிஷ் ஆன ஒரு ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ஸ்லோ பர்ன். ஸோ அதுவும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலி வந்து ஸ்லோ பர்ன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த 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 லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் அந்த கொடுக்குற அந்த அட்ரினலின் ரஷ் இருக்குல்ல, அது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனாலே எனக்கு ஸ்லோ பர்ன்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த படத்தை வந்து லைக் நல்ல ஒரு காஸ்டிங் சாய்ஸ். சானிங் டாட்டம், நயோமி ஆக்கி, சைமன் ரெக்ஸ், ஆட்ரியா அர்ஜுனா அப்படின்னு நிறையா ஒரு நல்ல ஒரு காஸ்டிங் நடிச்சிருக்காங்க. அண்ட் தே ஆர் பர்ஃபெக்ட்லி ஃபிட் இன் ஈச் இந்தியா ரோல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிடா அப்படிங்கிற ஒரு வெயிட்ரஸாக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பார்ட்டியை வந்து லைக் ஒரு ஹோஸ்ட் பண்ணுற பார்ட்டிக்கு வந்து இவங்க வந்து வெயிட்ரஸாக போகிறாங்க. ஸோ அங்கே வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லலாம், ஆல்டர் கிங் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அங்கே மீட் பண்ணுறாங்க. அவர் வந்து ஒரு ப்ரைவேட் ஐலாண்டுக்கு வந்து இவங்களை இன்வைட் பண்ணுறாங்க. இவங்க அந்த ஃப்ரிடா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அண்ட் அவங்க கூட வந்து ஒரு 4-5 பேர். ஸோ அந்த ப்ரைவேட் ஐலாண்டில் என்ன நடக்குது அண்ட் எதனால் வந்து அவங்க வந்து சில விஷயங்களை மறக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. ஸோ இட் வாஸ் படம் செட் ஆகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா வந்து சின்ஸ் இட் இஸ் அ ஸ்லோ பர்ன், படம் வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்லோவாக உங்களை கொண்டு போய்கிட்டே இருக்கும்.
என்ன நடக்குது, அந்த ரிப்பிட்டேட்டிவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த 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 ஐலண்டுக்குள்ளே அந்த கேரக்டர்ஸ்குள்ளே உங்களை இமர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து அந்த ஒரு தெரப்பி ப்ளஸ் வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக வந்து கொஞ்சம் அந்த அந்த பீப்புளை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ட்ரக்ஸ் அவங்களுக்கு வந்து அது வந்து அவங்கள அப்யூஸ் பண்ணுறதுக்கான ட்ரக்ஸ்னே அவங்களுக்கு தெரியாமல் அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். அண்ட் அது அது அந்த 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 எபிசோடவே லைக் கிட்டத்தட்ட அவங்க மறக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்பவே ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த படத்தோட தீமே வந்து how men how men treat women or like how men exploit women அப்படின்னே சொல்லலாம். இது லிட்ரலாக வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த சொசைட்டி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ரெண்டு பேருமே போத் மென் அண்ட் உமன் அதே ட்ரக் தான் எடுப்பாங்க. பட் த வே த மேன் like the way the man behaves and the way the woman is like the way the woman is treated or like அந்த சப்மிசிவாக கொண்டு வராங்கல்ல, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப லைக் போகிற போக்கில் காமிச்சது தான். அதுக்குள்ளே அவங்க டீட்டெயில்டாக வந்து போய் இதுதான் அப்படின்னு டீச் எல்லாம் பண்ணுறது கிடையாது. இட்ஸ் லிட்ரலி ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படம் வந்து எனக்கு வந்து அந்த எப்ஸ்டீனோட அந்த ஐலண்ட் அந்த இதெல்லாம் அந்த கான்ட்ரவர்சி அது பேஸ் பண்ணி இருந்த ஒரு படமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படத்தில் வர ட்விஸ்ட்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து ஸ்னேக் வேனமாக இருக்கட்டும், ரெட் ரேபிட்டாக இருக்கட்டும். ஸோ ஸ்டார்டிங் ஒரு லிசர்டை காமிப்பாங்க, அந்த லிசர்டை காமிக்கிறதா இருக்கட்டும், ஒரு நெயில் பாலிஷில் இருக்கிற ஒரு ஆர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து செக்ஷுவல் வைலன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கிளைமேக்ஸில் வர ஒரு சில விஷயங்கள் இருக்கட்டும், அதெல்லாமே கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. பட் அதுதான் வந்து இந்த ஃபிலிமோட பேஸே அப்படின்னு சொல்லலாம். how the society itself has been looking at women and how the men has been treating women அப்படின்னு தான் இந்த the entire film. It was pretty good actually சொல்ல போனால். ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியான படங்கள் எதனால் வந்து இப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் ஒரு இந்த மாதிரியான படங்கள் ஒரு ஜென்ரலான ஒரு படங்களாக நம்ம ட்ரீட் பண்ணும்போது பீப்புள் டோன்ட் லைக் எப்படி சொல்கிறது யூஷுவல் அப்படின்னு நினச்சிருவாங்க. பட் அதே தீமை வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங். த தீம் இஸ் த சேம் பட் யூ ஆர் கிவிங் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே அப்படிங்கிற போது பீப்புள் ரியலி லைக் இட் ஆர் பீப்புள் ரியலி அட்மயர் த ஆர்ட் அப்படின்னே சொல்லலாம். இட்ஸ் நாட் நெசசரி தட் ஒரு லைக் ஒரு மெசேஜோ ஆர் லைக் எப்படி சொல்கிறது, ஒரு சொசைட்டியில் இருக்கிற ஒரு பிரச்சனையை வந்து இப்படி தான் காமிக்கணும்னு இல்லை. மூவிஸ் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஷோயிங் இட். அதுதான் இது. ஸோ லாஸ்ட் இயர் நான் சொன்ன மாதிரி அந்த செஃப் அப்படிங்கிற படம் வந்து ஹவு லைக் ரிச் ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அந்த எக்ஸாட்டிக்கான ஃபுட்டை வந்து எப்படி வந்து அதை வந்து ஓவர் போர்ட்ரே பண்ணுறாங்க, ஒரு லைக் இங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே எப்படி வந்து அதை வந்து லைக் அவங்க கண்டுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அது ஏன்னா அது மோஸ்ட்லி வந்து ஃபுட் வேஸ்டேஜாக இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்குள்ளெல்லாம் போகும் அந்த படம். இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து த தீம் இஸ் டிஃப்ரெண்ட் பட் த ட்ரீட்மெண்ட் இஸ் த சேம். ஸோ மேபி அதனால தான் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த படத்தில் அதான் ஒரு சில விஷயங்கள், அந்த டிஸ்டர்பிங்கான விஷயங்கள் வந்து கொஞ்சம் இந்த படத்துக்கு அது தேவை தான். பட் சம் மே ஃபைண்ட் இட் மோர் லைக் மோர் அன்ஈஸி டு சி. அண்ட் எனக்கு இந்த படத்தில் வந்து சின்ஸ் இட் இஸ் அ ஸ்லோ பர்ன், இட் டேக்ஸ் லிட்டில் டைம் டு செட்டில். கிட்டத்தட்ட வந்து 1 to 1.5 1 to 1 hour 15 minutes பக்கம் வந்து லைக் இட் டேக்ஸ் டைம் டு செட்டில். பட் அது வந்து நீங்கள் அதை வந்து பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இட் ஆல் மேக் சென்ஸ். அண்ட் அண்ட் யூ வில் கெட் ட்ராமடைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த லாஸ்ட் half an hour வந்து அவ்வளோ லைக் எப்படி சொல்கிறது, அவ்வளோ டிஸ்டர்பிங்காகவும் இருந்துச்சு படம் பார்க்கும்போது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் லைக் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் that has come this year அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஜோயி ஓட டைரக்ஷனல் டெபியூட் வந்து இட்ஸ் ரியலி ஒர்த் வாட்சிங். ஐ திங்க் ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் மோர் ஆஃப் ஹர் ஒர்க்ஸ். ஸோ இந்த மாதிரியான மூவி அண்ட் சீரீஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னா டியர் சினிமாக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.